ஸோ இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்ம வந்து கடந்து செல்வோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து நெகேமியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய தேவன் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்ய. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? Our God will fight for us. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார் அப்படி சொல்லி. அது யாருக்காக யுத்தம் செய்வார், நம்ம என்ன செஞ்சால் யுத்தம் செய்வார் அப்படி சொல்லி நம்ம கடைசியாக ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா in several places in the Bible we see God is fighting for his people. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? யுத்தம் செய்கிறத நிறைய இடங்களில் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம வந்து ஆபிரகாமோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோன்னா ஏப்ரகாம் டு அப்போஸ்தலன் ஜான் அவன் வந்து பார்த்தோன்னா ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ குறிப்பாக நம்ம வந்து பார்த்தோன்னா யாத்ராகமம் in Exodus chapter 14 verse 14 வந்து பார்த்தீங்கன்னா you only need to be still, God will fight for you அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படி சொல்லி. ஸோ எகிப்திலேருந்து அவங்க வந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வர்றாரு. ஸோ வெளியில் கொண்டு வரும்போது அவங்க சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க. பின்னால் வந்து பார்வோனுடைய படை அவங்கள தொடர்ந்து வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு? மோசே வந்து சொல்கிறாரு, 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பயப்படாதிருங்கள் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படி சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? யூ நீட் ஒன்லி டு பி ஸ்டில். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார் அப்படி. அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பாருங்கள், இது அப்படியே ஒரு பிக்சராக மனசில் வந்து பிக்சரைஸ் திஸ் ஸ்டோரி. ஹல்லேலூயா. அந்த அப்படி ஸ்டோரியை வந்து அப்படி மனசில் ஒரு ஃபில்ம் மாதிரி ஓட்டுங்க. மோசே வந்து அப்படி சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். 25ஆம் வசனத்தில் அவர்களுடைய பார்வோனுடைய ரதம் அவனுடைய உருளைகள் எல்லாம் கலண்டு போகுது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் கர்த்தர் பண்ணுறாரு. அப்பொழுது எகிப்தியர் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், லெட் அஸ் ஃப்ளீ ஃப்ரம் இஸ்ரேலைட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அந்த எகிப்தியர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? இஸ்ரேலரை விட்டு ஓடிப்போம், ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் இவங்க யுத்தம் பண்ணலை. தீஸ் பீப்புள் ஆர் நாட் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் அஸ். ஹூ இஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் அஸ்? தேர் காட். ஹல்லேலூயா. தேர் லார்ட் இஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் அஸ். நம்மளுக்கு விரோதமாக அவங்களோட கர்த்தரே என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ணுறாரு. தாங்க முடியாது, லெட் அஸ் ஃப்ளீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுறார்? பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஹவு காட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் பீப்புள். ஹல்லேலூயா. ஸோ நிறைய இடங்கள் இன் செவரல் பிளேசஸ் வி கேன் சி காட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் பீப்புள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபாகம புஸ்தகத்தில் வந்து இன் டியூட்ரானமி மோசஸ் இஸ் டெல்லிங் ஆல் த ஸ்டோரிஸ். ஹி இஸ் நேரேட்டிங் ஆல் ஹேப்பன்டு இன் இஸ்ரேலைட்ஸ் லைஃப். ஹல்லேலூயா. இஸ்ரேலோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன் டியூட்ரானமி அந்த புக்கில் வந்து என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் அவர் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதில் 1ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில் பாருங்கள், சாப்டர் 1 verse 30, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ இதுவரை உங்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஸோ இனிமையும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வனாந்தரத்தில் இவ்வளோ தூரம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்தார். இனிமையும் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து யோசுவா புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான புஸ்தகம் யோசுவா புஸ்தகம். ஏன்னா வந்து இந்த புக் ஆஃப் ஜோசுவா வி ஹவ் சீன் நிறையா என்ன பண்ணுறான், இந்த so many battles happening in the book of Joshua. Hallelujah. கானானுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? அதில் தான் வந்து போகிறாங்க. ஸோ அதனால் வந்து யோசுவா புஸ்தகத்தில் அநேக யுத்தங்களை வந்து பார்க்கலாம். அதில் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜாஷுவா சாப்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா
வேர்ஸ் 8ல் அதில் வந்து 5 ராஜாக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க. அது வந்து 5வது வசனத்தில் இருக்குது. வேர்ஸ் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா, எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ராஜா. ஸோ இந்த 5 ராஜாக்களும் கூடிக்கிட்டு யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க, கிபியோனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க. கிபியோன் மனுஷர்லாம் வந்து யோசுவாட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நமக்கு விரோதமாக இந்த 5 கிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு வந்து தைரியப்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து யுத்தம் பண்ண போகலாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறார் அப்படிங்கிறத 5 ராஜாக்கள் எதிர்த்து வர்றாங்க. 5 ராஜாக்களையும் வந்து அவங்களுடைய படைகள் எல்லாத்தையும் தோற்கடிக்க கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 47. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், தாவீது கோலியாத்தை வீழ்த்தின ஒரு சம்பவம். 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 47. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ 45வது வசனத்தில், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் அப்படி சொல்லி போகிறாரு. கர்த்தர் வந்து பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்கெல்லாம் பொசுங்கி போயிடுவாங்க. ஆனால் வந்து இது வந்து கர்த்தருடைய யுத்தம். அதனால் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படி சொல்லி தாவீது சொல்லி அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாக, அந்த கோலியாத்துக்கு விரோதமாக போய் கோலியாத்தை ஜெயிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது யாருடைய யுத்தம்? யார் தாவீது சார்பாக, இஸ்ரவேல் சார்பாக யார் யுத்தம் செய்கிறார்? கர்த்தர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிக்கலை, கர்த்தர் தாவீதோட சார்பில், ஹல்லேலூயா, தம்முடைய மக்களுடைய சார்பில் கர்த்தர் செய்த யுத்தம், கர்த்தர் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போவும் சத்ரு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான், பல காரியங்களை கொண்டு வர்றான். ஆவிக்குரிய யுத்தங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய மனதில் ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிசாசுக்கிட்ட போய் உங்களை தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். Hallelujah. Devil cannot get victory over you. Hallelujah. Because God will fight for you. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார். இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்த ஜனங்கள் வந்து எகிப்தை வந்து நம்புகிறாங்க. யுத்தம் அப்படின்னா எகிப்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்புகிற ஜனங்களாக வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எகிப்தில் வந்து குதிரைப்படை வந்து பிரபலமானது, நல்லா ஃபேமஸானது. எகிப்தோட குதிரைப்படை வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஐசாயா சாப்டர் 31 verse 1 வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போய் குதிரையின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ யுத்தம் அப்படின்னா எகிப்தோட குதிரையெல்லாம் குதிரைப்படையை வர சொன்னால் போதும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அதனால தான் வந்து சங்கீதம் 20 வந்து அவர்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன பண்ணுறாங்க, மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய நாமம், இயேசு நாமம் ஒன்றே போதும். குதிரைப்படை எந்த ரதமோ எதுவுமே வந்து தேவையில்லை. இங்கே ஏசாயா 31 எகிப்தோட குதிரைகள் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வைக்கிறதா அங்கே வந்து பார்க்குறோம். ஆனால் 4வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னுடனே சொன்னது. ஐசாயா சாப்டர் 31 verse 4 கர்த்தர் என்னுடைய சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் வந்து வல்லமையாக இறங்குவார், எப்படி ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு. அதுக்கு அப்புறம் தான் 5வது வசனத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க, பறந்து காக்கிற பட்சிகளை போல அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ பெரிய குதிரைப்படையை வந்தாலும் சரி, எகிப்திலிருந்து குதிரைப்படையை கொண்டு வந்தாலும் கர்த்தர் இறங்கி என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தரே இறங்கி தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறாரு, பறந்து காக்கிற பட்சியை போல. ஹல்லேலூயா. கழுகு தன்னுடைய குஞ்சை வந்து ஆபத்துலேருந்து காக்கிறப்ப சல்லுன்னு பறந்து போய் என்ன பண்ணும், ஆபத்துலேருந்து காத்து விடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு பறவையும் கழுகு குஞ்செல்லாம் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. பறந்து போய் அதை வந்து பிடிச்சிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை போய் அவர் காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். அதனால் தங்களுடைய சொந்த திறமைகளை அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. எகிப்தோட குதிரை மேலே நம்மளாலாம் ஜெயம் வராது. ஹல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால தான் வரும். ஸோ அதுதான் முக்கியம். கர்த்தரை நம்பினா வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 63:10 பாருங்கள், ஐசாயா சாப்டர் 63:10. அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எதையுமே நம்ம வந்து செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியை விசனப்படாது. வி ஷுட் நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வி ஷுட் நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்படி நம்ம கிரீவ் பண்ணோம், விசனப்படுத்தணும், பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தணும்னா கர்த்தரே யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அதான் இயேசு கிறிஸ்துவும் தன்னோட லைஃப் டைமில் வந்து சொன்னார்ல, நீங்கள் வந்து யாருக்கு விரோதமானாலும் பேசலாம், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது. அதனால் அதில் வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அவரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சங்கீதக்காரர் வந்து சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அவர் ரொம்ப சென்சிட்டிவானவர், பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவரை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் விசனப்படுத்தாமல் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி எரேமியா 1:19 வந்து பாருங்கள், எரேமியா 1:19 ஆண்டவர் எரேமியாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், நான் உன்னுடனே கூட இருக்கேன். ஜெரமியா சாப்டர் 1:19 யார் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாலும் அவர்கள் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நான் உங்கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. anyone can fight against you but they cannot overcome you because I am with you அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு கிரேட் ப்ராமிஸ். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ கடைசி நாட்களில் கர்த்தர் எப்படி யுத்தம் செய்வார், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் இன் ரெவலேஷன் சாப்டர் 2:16 பாருங்கள். கடைசி நாட்களில் கர்த்தர் எப்படி யுத்தம் செய்வார், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட வார்த்தை தான். ஹல்லேலூயா. வார்த்தை ஒன்று போதும், ஒரு வார்த்தை போதும், ஆண்டவர் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவார், கடைசி நாட்களில் ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுவார், வார்த்தையினால். முதல்ல ஆண்டவர் எப்படி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார், வார்த்தையினால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். கடைசியில் எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்க போகிறாரு, வார்த்தையினால தான். வித் அ வேர்ட் ஹி கிரியேட்டட் எவ்ரிதிங் அண்ட் வித் அ வேர்ட் ஹி இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ, விரோதமாக வர்றாங்களோ, கடைசியில் பிசாசெல்லாம் வாயின் வார்த்தையினால, வாயின் பட்டயத்தாலே, ஹல்லேலூயா, வேத வசனத்தாலே என்ன பண்ணுவார், அவர்களோட கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். 19வது அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 19:11 பாருங்கள். 19:11 அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவசரமாக கேஸை விசாரித்து ஏதோ தப்பான தீர்ப்பெல்லாம் கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நீதியாய் விசாரித்து நியாயம் தீர்க்கிறவர். ஹல்லேலூயா, சோதரன். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீதியாக இருக்கும். நீதியான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டோம், யாத்ராகமத்திலேருந்து அங்கே கடைசி வர ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி யுத்தம் செய்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சால் நமக்காக, சும்மாலாம் ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார். ஆபிரகாமோட லைஃபு, எல்லாரோட லைஃபை எடுத்து அவங்க சும்மா இருந்தாங்க, அவங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணாரா? அப்போல்லாம் கிடையாது. நம்ம சும்மா ஒன்றுமே செய்யாமல், அதுவும் நான் எழுதி வச்சுருக்கிறேன், யாருக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால், யாருக்காக ஆண்டவர் யுத்தம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோம்பேறிகளுக்காக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், யுத்தம் செய்ய மாட்டார். நம்ம ஒன்றுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் ஆண்டவர் நமக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஆண்டவரை செயலிழக்க பண்ணிடுவோம் நம்ம. அவர் லேசினஸ் வில்
டிசேபிள் த லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஆண்டவரை வந்து எது செயலிழக்க பண்ணணும்னா நம்முடைய சோம்பேறித்தனம் தான். ஸோ சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் யுத்தம் பண்ண. அதே மாதிரி பெருமை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என்னால் முடியாது, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையான காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஹீ வில் ஃபைட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே என்ன பண்ணுவான், யுத்தம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவார். ஸோ பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை வந்து என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள் ஃபார் தெம் ஆல்சோ காட் கேனாட் ஃபைட். ஹல்லேலூயா. அவங்க வந்து சுயநீதி உள்ளவர்கள். நான் வாரத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் வாரத்தில் எல்லா நாளும் ஜெபிக்கிறேன், நான் வந்து கரெக்டாக தசம பாகம் கொடுக்குறேன், நான் எல்லா ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிவிடுவேன், எல்லா வர்ஷிப் எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே வந்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். செல்ஃப் ரைச்சஸ். இதனால் ஆண்டவர் எனக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையாக சரியா நீ மற்றவங்க பார்க்குறாங்கன்ட்டு ப்ரேயர் மீட்டிங் வர்ற, நீ மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு தசம பாகம் கொடுக்குற, அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. மற்றவங்க அவன் இவ்வளோ கொடுக்குறானா நம்ம இவ்வளோ கொடுப்போம். சில பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அவனே 1000 ரூபா கொடுக்குறானா, 1500 எழுதிக்கங்க, என்னது அவன் 5000 10,000 எழுதிக்கங்க அப்படின்னு நினைப்படா. ஸோ செல்ஃப் ரைச்சஸ், இவங்க சுயநீதிக்காக இவங்களோட தற்பெருமை, அதை இவங்களோட நீதி பெருசு அப்படின்ன மாதிரி பரிசேயர்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்கள தங்களை வெளியே காமிச்சிக்கிறது. ஸோ அவங்களுக்காக பரிசேயர்களுக்காக, இக்கால பரிசேயர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ண முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்ட் பீப்புளுக்காக கர்த்தர் என்ன பண்ண முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. கீழ்ப்படியாதவர்களுக்காக, இப்போ வந்து ஏவாள், ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவங்களுக்காக என்ன பண்ண முடிஞ்சு, ஆண்டவர் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா, ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோதான், அவங்கள வந்து அப்படி விட்டார். அப்புறம் வந்துட்டு நீங்கள் உழைச்சி நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டால் என்ன பண்ணலாம், இவங்கள தான் துரத்த வேண்டிய நிலைமை ஆகி போயிடுச்சு. இவங்களுக்காக என்ன பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஸோ அப்போ ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும், நீ வந்து தீயை தொடாத அப்படின்னு சொன்னால் நான் தொடுவேன் அப்படின்னா ஒபே பண்ணல, காயப்பட்டு தான் ஆகணும். ஓகேவா, ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணேன் அப்படிங்கிறோம், நான் அப்படியே கெத்தாக தான் போவேன் அப்படின்னா ஒபே பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒபே பண்ணலன்னா ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யும். ஸோ ஒபீடியன்ட் பீப்புளுக்கு தான் காட் கேன் ஃபைட். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன பண்ண முடியும், யுத்தம் செய்ய முடியும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஆண்டவர் யுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சோம்பேறிகளுக்கு, ஃபார் லேசி பீப்புள் காட் ஓன்ட் ஃபைட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த ப்ரவுட் பீப்புள், ஸோ அவங்களுக்காக செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள், டிஸ்ஒபீடியன்ட் பீப்புள், ஃபார் தெம் காட் கேனாட் ஃபைட். ஹல்லேலூயா. காட் கேனாட் ஃபைட் ஃபார் தெம். அவங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் யாருக்காக யுத்தம் செய்வார் அப்படி சொல்லி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ நெகேமியாவில் உள்ள சம்பவங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் யாருக்காக யுத்தம் செய்ய, முதலாவதாக எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 4 to 11 வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வாசிக்க முடியாது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4 to 11 அப்போ எருசலேம்லேருந்து சில மனிதர்கள் வர்றாங்க. அப்போ எருசலேம்லேருந்து சில மனிதர்கள் வரும்போது அவங்க வந்து நெகேமியா வந்து அந்த மனிதர்கள்ட்ட விசாரிக்கிறார், எருசலேம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எருசலேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்கிறார். ஸோ நெகேமியா இஸ் என்கொயரிங் ஆஃப் த ஜெருசலேம்ஸ் சிச்சுவேஷன். அதை பார்த்து வந்து எப்படி இருக்குது, சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறார். அப்போ எல்லாம் இப்படி 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமின் அலங்கம் இடிபட்டிருக்கு, அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே 4ஆம் வசனத்தில் எரேமியா என்ன பண்ணுறாரு, நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஸோ த லார்ட் வில் ஃபைட் ஃபார் த ப்ரேயிங் பீப்புள். கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நெகேமியா வந்து என்ன பண்ணார், 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே 4ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரை என்னதான் அது, ஜெபந்தான். நெகேமியா வந்து என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார் எருசலேமுக்காக. எருசலேமோட அலங்கம் கட்டப்படணும், அந்த வால் கட்டப்பட வேண்டும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. அங்கே உள்ள மக்களுடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்து அழுது என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. ஸோ அந்த அழுது ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஜெபத்திற்காக கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு,
நெகேமியாவுக்காக யுத்தம் செய்கிறத வந்து பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் அங்கே ராஜா வந்து அர்தசஷ்டா ராஜா வந்து விசாரிக்கிறாரு. அர்தசஷ்டா விசாரிக்கிறப்போ ஏன் அப்படி சோகமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் அந்த மேட்ரை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் ப்ரேயர் ஒன்று பண்ணுறாரு. 4வது வசனத்தில், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்குற காரியம் என்னன்னு சொல்லு அப்படி சொல்லி, என்ன வாட் யூ வாண்ட் அப்படி சொல்லி கிங் இஸ் ஆஸ்கிங், ராஜா வந்து கேட்குறாரு. அப்போ வேர்ஸ் 4ல், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, கேட்ட உடனே ராஜாவுக்கு தான் பதில் சொல்லணும், ஆனால் அதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணிடுறாரு. ஆண்டவரே, இந்த ராஜா கிட்ட நான் இப்போ இதை சொல்ல போகிறேன், அவர் கேட்டு எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அப்பொழுது 5ஆம் வசனத்தில் இன் வேர்ஸ் 5 ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் நான் இப்படி பண்ண நினைக்கிறேன், நான் எருசலேமுக்கு போகலான்னு நினைக்கிறேன், அங்கே அலங்கெல்லாம் இடிபட்டு கிடக்குது, மதில் சுவர்கள்லாம் இடிபட்டு கிடக்குது, அதெல்லாம் நான் கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறப்ப 6வது வசனத்தில் அவர் கேட்குறாரு. அந்த ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, கிங் அண்ட் குயின், அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், எத்தனை நாள் ஆகும்பா நீ போயிட்டு வர அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டு எப்போ திரும்பி வருவ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ காலம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, நெகேமியா சொன்ன உடனே, நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி யுத்தம் செய்கிறார் பாருங்க. ஸோ ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக யுத்தம் செய்வார். இங்கே நெகேமியாவோட ஜெபத்துக்காக, நெகேமியாவுக்காக யுத்தம் செய்து ராஜா வந்து நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்புறதுக்கு ராஜாவுக்கு சித்தம் ஆயிற்று. அல்லேலூயா. ஸோ அப்போ கர்த்தர் யுத்தம் செய்யாவிட்டால், அல்லேலூயா, கர்த்தர் ஒன்றை செய்யாவிட்டால் இது கண்டிப்பாக நடந்திருக்காது. கர்த்தர் எப்படி அதை செய்தார், அவன் ஜெபித்ததனால செய்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தானியேல் எழுதின புஸ்தகத்துக்கு வந்தால், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தானியேல் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தானியேலுக்கு தெரிந்தும் என்ன பண்ணுறாரு, தானியேல் வந்து தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக, டேனியல் சாப்டர் 6 verse 10, அறிந்த போதிலும் இந்த வீட்டுக்குள்ளே போய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் சேர்ந்துவதபடியே அம்மா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். டேனியல் prayed, hallelujah, even though he knew the document was against him, hallelujah, அந்த டாக்குமெண்ட்லாம் அவனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் டேனியல் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது, God sent angel, verse 22ல் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தர் எப்படி யுத்தம் செய்கிறார் பாருங்க, தேவ தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தானியேலுக்காக, ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்காக கர்த்தர் செய்த யுத்தம். ஸோ அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24வது வசனத்தில் அங்கே கர்த்தர் எப்படி யுத்தம் செய்கிறார் பாருங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். யாருப்பா தானியேல் மேலே குற்றம் சாட்டினா அவங்கள கொண்டு வாங்க, அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்க கபியிலே கர்த்தர் செய்கிற யுத்தத்தை பாருங்க. அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம், ஆமாம், இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே கையிலேருந்து விழுகிறதுக்குள்ளே நம்ம கையையே கடிக்க வரும். ஸோ அது மாதிரி அங்கே கீழே வர்றதுக்கு முன்னாலே சிங்கங்கள்லாம் பாஞ்சி வந்து இவங்க எல்லாரையும் நம்மளை கடிச்சு போட்டுருச்சு. யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்களோ அவங்க வீழ்வது உறுதி. ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமாக யாரும் என்ன பண்ணக்கூடாது, கிரியை செய்ய. ஏன்னா ஜெபிக்கிற மனிதனுக்காக யார் யுத்தம் செய்வா, கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகேமியாவுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். அவர் ஜெபித்தார். எருசலேம் இப்படி கிடக்குத, கர்த்தருடைய பட்டணம், சியோன் பட்டணம் இப்படி கிடக்குதே அப்படி சொல்லி அந்த பட்டணத்துக்காக அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் அதற்காக என்ன பண்ணுறாரு, யுத்தம் செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த 2வது கர்த்தர் யாருக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னா, நெகேமியா 2வது அதிகாரம். கர்த்தருக்காக வேலை செய்கிறவர்கள், கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். The Lord will fight for those who work for him, those who does his work. Hallelujah. Nehemiah chapter 2 verse 12 to 18. நெகேமியா சாப்டர் 2 verse 12 to 18. நெகேமியா 2:12 18 வரை நம்ம வாசிக்க வேணாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எருசலேமுக்கு போயிடுறாரு. நெகேமியா எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமுக்கு போயிட்டு அங்கே போய் அவர் சும்மா இருக்கலை,
அங்கே போய் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி அங்கே வந்து 11ஆம் வசனத்தில் சாப்டர் 2 verse 11ல் 2:11 நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 12ஆம் வசனத்தில் நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகரத்தை வந்து பார்க்குறாரு. எருசலேம் நகரத்தை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறாரு. அதை செக் பண்ணுறாரு, எங்கெங்கே கிராக் இருக்குது, எங்கெங்கே இடிஞ்சு கிடக்குது, எதெல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லா வாசலண்டைக்கும் போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பள்ளத்தாக்கின் வாசல் இருக்குது, அங்கே போய் பார்க்குறாரு. வலுச்சற்ப துறவை கடந்து போகிறாரு, குப்பமேட்டு வாசலுக்கு போகிறாரு, ஊருணி வாசலுக்கு போகிறாரு. இப்படி ஒவ்வொரு வாசல், எருசலேமில் அவ்வளோ வாசல்கள் இருக்குது, அந்த வாசல்லாம் போய் என்ன பண்ண செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்போ யாரெல்லாம் ஆண்டவருடைய வேலையை வந்து செய்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்காக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்த பிறகு நெகேமியா வந்து இன் verse 17 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ வந்து 18ஆம் வசனத்தில் இன் verse 18ல் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை கர்த்தருடைய வேலைக்கு, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வேலைக்கு தங்களுடைய கைகளை என்ன பண்ணுறாங்க, திடப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக யுத்தம் செய்வார். ஸோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே அப்போஸ்தலர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. பேதுருவும் யோவானும் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க, ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க பிரசங்கம் பண்ணுறதை வந்து பார்க்குறப்ப அங்கே ஒரு எதிர்ப்பு உண்டாகுது. அப்போ வந்து verse 13ல் வந்து பார்த்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவங்களும் இயேசு கூட இருந்தவங்க தான் அப்படி சொல்லி அவங்க வந்து அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் verse 17ல் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ டோன்ட் ஷேர் காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இந்த காஸ்பல் வந்து அதிகமாக ஷேர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இது முதல் ஒருவரோடு கூட இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, டு நாட் டாக் அபவுட் திஸ் நேம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்டர்டு கட்டளை வந்து போடுறாங்க. கட்டளை போட்டாலும் அங்கே என்ன நடக்குது, அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவங்கள அழைத்து இன் verse 18 அவங்கள அழைத்து கர்த்தருடைய வேலையை செய்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, கர்த்தருக்காக வேலை செய்கிறவர்களை கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ பேதுருவும் யோவானும் வந்து சொல்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமாக இருக்குமா அப்படி சொல்லி நாங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை நீங்கள் சொல்கிறது, நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கக்கூடாது, இயேசு பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இயேசு சொல்கிறதை கேட்கட்டுமா நீங்கள் சொல்கிறதை கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற தெளிவாக பேதுருவும் யோவானும் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து 21ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சங்கதிகளை எல்லாம் குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். கர்த்தர் யுத்தம் செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஸோ காட் ஃபாட் ஃபார் தெம். நம்முடைய தேவன் அவர்களுக்காக, பேதுருக்காகவும் யோவானுக்காகவும் யுத்தம் செய்தார். ஏன்னா யாருடைய வேலையை அவங்க செஞ்சாங்க, கர்த்தருடைய வேலையை செஞ்சாங்க. பிரசங்கம் பண்ணுறது யாருடைய வேலை, நற்செய்தி அறிவிக்கிறது யாரோட வேலை, கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலையை செய்கிறவங்களை கூப்பிட்டு மிரட்டி பயமுறுத்தினா ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? ஆண்டவர் வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாரு. எல்லாரும் இவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்தினோன்னே என்னடா இவ்வளோ பேர் இவங்களுக்கு சாதகமாக இருக்காங்களே அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன் verse 31 ஆக்ஸ் சாப்டர் 4 verse 31ல் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை
தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து பலப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஆண்டவருடைய வேலையை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து முதலாவது நம்ம வந்து பார்த்தோம், ஜெபிக்கிற மனிதர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ரெண்டாவது, யாரெல்லாம் அவருக்காக வேலை செய்கிறார்களோ, அவருடைய வேலையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். மூன்றாவதாக யாருக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படின்னா, நெகேமியா வருவோம். நெகேமியா சாப்டர் 2 verse 19ல யாரெல்லாம் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறார்களோ, யாரெல்லாம் the Lord will fight for those who endure contempt. நம்ம கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்கல்ல, யாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் சகித்து கொள்கிறாங்களோ அவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக யுத்தம் செய்வார் அப்படி சொல்லி பார்க்குற 2ஆம் அதிகாரம் பாருங்கள், சாப்டர் 2 verse 19. ஆமாம், சன்பல்லாத்தும் தொபியாவும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? நெகேமியாவுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்கிறத வந்து பார்க்குறோம். கேலி பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் அந்த நல்ல வேலைக்கு தங்க கைகளை என்ன பண்ணுறாங்க? திடப்படுத்துகிறாங்க. அலங்கத்தை கட்டுவோம் வாங்க அப்படி சொல்லி நெகேமியா கூப்பிட்றாரு. அந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்துகிறாங்க. ஓகே அப்படி சொல்லி எல்லாரும் வர்றப்போ இந்த சன்பல்லாத்து தொபியா வந்து என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணி, இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களா அப்படி சொல்லி சம்பந்தம் இல்லாத அக்யூசியேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? கொண்டு வர்றாங்க. இவங்க ராஜாவுக்கு விரோதமாக என்னைக்கு கலகம் பண்ணணும்னு நினச்சாங்க? இவங்க நினச்சது அலங்கத்தை கட்டணும், அந்த வாளை வந்து என்ன பண்ணணும்? ரீபில்ட் பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து பரியாசம் பண்ணுறதை பார்க்குறோம், நிந்திக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் சாப்டர் 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்பல்லாத்து தொபியா வந்து இதெல்லாம் கேள்விப்பட்ட போது அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, எருசலேமோட மதில் சுவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு அதை கேள்விப்பட்ட போது எரிச்சல் அடைந்து சக்கந்தம் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? 2ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அற்பமான பசங்க இந்த யூதர்களை வந்து யார்? அற்ப ஜந்து மாதிரி. ஸோ அற்பமான யூதர் செய்கிறது என்ன? என்னடா இந்த சின்ன பிள்ளை என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி அவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணி கேட்குறாங்க, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமா? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடிச்சு போட்டுருவாங்களா அப்படி சொல்லிட்டு சுட்டரிக்கப்பட்டு போடப்பட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ஓவராக வந்து என்ன பண்ணுறாங்க? கிண்டல் பண்ணுறத பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் 4ஆவது வசனத்தில் வந்து பார்க்குறேன், எங்கள் தேவனே, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவங்க ஜெபம் பண்ணுறதை வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்தில் ஒன்றாக இணைந்து என்ன பண்ணுறாங்க? கட்டுறதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ 9ஆம் வசனத்தில், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். இவங்க எந்த நேரம்னாலும் வந்து இந்த மதில் சுவரை கட்டுறதை தடுக்கலாம், நம்மளுக்கு விரோதமாக யுத்தம் செய்யலாம். அதனால் ஜாமக்காரர்களெல்லாம் வைக்கிறான். யாரும் வர்றாங்களா அப்படின்னு பார்க்குற வாட்ச்மேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வைக்கிறாங்க. வாட்ச்மேன்லாம் வச்சு அவங்க வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 14ஆவது வசனத்தில் வந்து குடும்பமாக என்ன பண்ணுங்கள்? நீங்கள் நில்லுங்க, அவங்க வந்து யுத்தம் செய்ய வந்தாங்கன்னா நீங்கள் எல்லோரும் குடும்பமாக நின்று அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு? ரெடி பண்ணி வைக்கிறார் நெகேமியா எல்லாம். 14 verse 14ல் வந்து அதை பார்க்குறோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த குடும்பங்களெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம் வைக்கலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 15ஆம் வசனத்தில் verse 15ல் வாட் டஸ் காட் டூ? என்ன செய்தார் அப்படின்னா, எங்களுக்கு என்ன செய்தி வந்துச்சுன்னா, தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார். அவங்க எல்லாம் சேர்ந்து கவுன்சிலிங் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் முதல்ல வந்து அப்சலோமும் வந்து என்ன பண்ணுறாரு? பிளான் பண்ணுறாரு. தாவீதுக்கு விரோதமாக பிளான் பண்ணுறப்ப அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரன் ஒருத்தர் இருந்தால் அவர் அருமையாக நல்ல ஆலோசனை கொடுப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்? ஸோ அந்த நல்ல ஆலோசனை கொடுக்குறவன அந்த நல்ல ஆலோசனையை கர்த்தர் என்ன பண்ணார்? அவமாக்கினார் அப்படின்னு வரும். இப்போ அவன் சும்மா அந்த யோர்தான் நதியை கூட கடந்திருக்க மாட்டார் தாவீது ராஜா. அப்படி பேசாமல் இங்கே தான் இருப்பார். எத்தனை மக்களை கூப்பிட்டு போகிறார், இங்கே தான் நிற்பார். நம்ம இப்போ படையோடு போனோன்னா தாவீது ராஜாவை கொன்னே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆலோசனை தான் கொடுப்பான் அப்சலோமுக்கு. ஆனால் கர்த்தர் அந்த ஆலோசனை என்ன பண்ணுவார்?
அபத்தமாகி. இன்னொருத்தன் அதுக்கு விரோதமாக ஆலோசனை கொடுப்பான். என்ன கொடுப்பான்? வந்துட்டு இப்போ வந்து குட்டியை பறி கொடுத்த சிங்கம் மாதிரி இருப்பாப்ல தாவீது. அங்கே அவர் பேசாமல் அமைதியாக தாவீது ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்கள். இங்கே இன்னொருத்தன் மூலமாக ஆண்டவர் எழுப்பி இன்னொருத்தன் மூலமாக அப்சலோமுக்கு குட்டியை பறி கொடுத்த சிங்கம் மாதிரி உட்காந்துருப்பார், கர்ச்சிக்கிட்டு இருப்பார். நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பேரை அடித்து துவம்சம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அப்புறம் எல்லாம் பயந்துருவாங்க. ஆகா, தாவீது செம வெறியோட இருக்காப்புல, கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்கிறாருன்னு அப்படி கேள்விப்பட்டால் முடிஞ்சு போச்சு, நம்ம டீமெல்லாம் வந்து நம்ம படையெல்லாம் தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தோன்னே அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானை மாற்றிடுவார். ஆனால் ஃபஸ்ட்டு அவன் சொன்ன ஆலோசனை தான் நல்ல ஆலோசனை. தாவீது ஒன்றுமில்லாமல் போயிட்டுருக்கிறாரு. பின்னால் வந்திருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து தாவீதை தோக்கடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் தாவீது யாரோட பிள்ளை? ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளை. அதனால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர், கர்த்தரை துதிக்கிறவர், கர்த்தருக்காக எவ்வளோ பாட்டு பாடி இருக்கிறாரு. ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? ஹல்லேலூயா. ஸோ தாவீதுக்கு விரோதமான ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் அவமாக்கி போட்டார். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நெகேமியா வந்து கர்த்தருடைய வேலையை செய்கிறார். எருசலேமோட அலங்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு? மதுளை வந்து கட்டுறாரு. ஆனால் சன்பல்லாத்தும் தொபியாவும் அவங்களுக்கு விரோதமாக வந்து கிரியை செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் வந்து இங்கேயும் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? அவங்களுடைய ஆலோசனையை அபத்தமாக்கினார். ஆனாலும் இவங்க வந்து சும்மா இருக்கலை. இவங்க யாரெல்லாம் வந்து 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம் எல்லாத்துலேயும் இவங்க இடுப்பில் பட்டயத்தோடு தான் வேலை செய்கிறாங்க. இடுப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க? பட்டயத்தெல்லாம் வச்சுட்டு வேலை, அங்கே செங்கல் எடுத்து வைக்கிறது, அந்த கலவையெல்லாம் குழப்பி வைக்கிறது, இதெல்லாம் அலங்கத்தை கட்டுற வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்களோட இடுப்பில் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? பட்டயம் இருக்குது. யார் வந்தாலும் நாம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரிப்பேராக தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு? இவங்களுக்காக ஆல்ரெடி யுத்தம் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணி அவங்களுடைய ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அந்த 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். நீங்கள் வேலை பார்த்துட்டே இருங்க. இடுப்பில் பட்டயம் வச்சுருக்கணும், வேலை பார்த்துட்டே இருங்க. எக்கால சத்தம் திடீர்னாப்புல கேட்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்? உடனே எக்கால சத்தம் எங்கே கேட்குதோ அங்கே நேரம் ஓடி வந்துடுங்க. ஓடி வந்து எங்களிடத்தில் கொடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ இது நம்ம பட்டயம் வச்சுருக்கிறதுனால நம்ம போய் யுத்தம் பண்ணுகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார் அப்படி சொல்லி அங்கே நெகேமியா சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நெகேமியா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவங்க சன்பல்லாத்து தொபியா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த வேலையை கெடுத்து போடுற மாதிரி அவங்களுக்கு விரோதமாக வருகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் வந்து எப்படி இந்த நெகேமியா வந்து ரிப்ளை பண்ணுறாரு, அவருக்கு ரிப்ளை பண்ணுறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் நிறையா குற்றம் சாட்டுற மாதிரி நிறைய சன்பல்லாத்து தொபியா வந்து கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. நீ வந்து என் கூட பேசவா? சன்பல்லாத்து தொபியா வந்து என்ன பண்ணுறாங்க? நம்ம 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவோம், நீ பண்ணுற காரியம் வந்து சரியில்லை, அந்த அலங்கத்தை கட்டுறதெல்லாம் விட்டுரு அப்படி சொல்லிட்டு லெட்ரு எழுதி அனுப்புகிறாங்க. ஆனால் எல்லா லெட்டரையும் திருப்பி அனுப்பிடுறாரு. அப்போ வந்து கடைசியாக வந்து இன்னொரு காரியத்தை வந்து சொல்கிறாரு. 8ஆவது வசனத்தில் நெகேமியாவோட ரிப்ளையை பாருங்கள். நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய நீ மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரிப்ளை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நீ மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு நீ எதையாச்சும் வந்து நான் இப்படி இவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறேன், ராஜாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் வந்து சொல்கிறாரு, நீ சொல்லுகிற காரியங்களில் ஒன்றும் நடக்கலை, நீ அப்படி நடக்கிற இப்படி நடக்கிற, ராஜாவுக்கு விரோதமாக பண்ணுற, இந்த தேசத்துக்கு விரோதமாக பண்ணுற, துரோகம் பண்ணுற, நீ என்னென்னமோ சொல்கிற, ஆனால் அவைகளில் ஒன்றும் நடக்கலை, நீ சொல்கிறதுல ஒன்றுமே நடக்கலை, அவைகள்லாம் உன்னுடைய மனோராஜ்யமே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு, தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்திடலும்னு 9ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு? அவர் கேட்டு ஆண்டவர்கிட்ட திடனை பெற்றுக்கொண்டு பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. 15ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அலங்கம் நெகேமியா 6:15 வித்தின் 52 days the wall of Jerusalem is rebuilt. ஹல்லேலூயா. 52 நாட்களில் எருசலேமோட மதில் வந்து என்ன பண்ணப்படுது? அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே
முடிந்தது. 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எல்லாருக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாரும் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாரும், பகைஞர்கள் எல்லாரும் 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி எல்லா தடைகளையும் தாண்டி நெகேமியா அப்படி கட்டி முடிச்சிட்டானேன்னு சொல்லி பார்க்குறப்போ அதை கண்டபோது மிகவும் முனையற்று போய், அவங்களோட ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடுச்சு. முனையற்று போய் அவங்களால எதுவுமே என்ன பண்ண முடியல, பேச முடியல. அப்போ கத்தர் ஒருத்தருக்காக யுத்தம் செய்தால் இப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. கத்தர் ஒருத்தருக்காக யுத்தம் செய்தால் நீங்கள் ஜெயிக்கும் பொழுது, நீங்கள் வெற்றி பெறும் பொழுது பகைஞர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களே தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இந்த கிரியையை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உண்மையிலே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு போர்ச்சேக்கவன் சொல்லுவாங்க, உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஏன்னா மகிமையாய் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை அந்த போர்ச்சேவகன் பார்க்குறான். அப்போ உண்மையிலே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். உண்மையிலே கர்த்தர் இவர்களோட கூட இருக்கிறார் அப்படின்னு பைபிளில் எத்தனை இடத்துல அது மாதிரி இருக்குது. உண்மையிலே கர்த்தர் இவர்களோட, மெய்யாகவே தேவன் இவர்களோட கூட இருக்கிறார் அப்படி சொல்லி மெய்யாகவே தேவன் நெகேமியாவுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஸோ அதே தேவன் இப்போ நமக்காகவும் என்ன பண்ணுறாரு, யுத்தம் செய்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்கிறதுக்காக நன்றி. நம்ம சும்மா இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். கர்த்தர் யாருக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி தான் 3 காரியங்களை பார்த்தோம். ஜெபிக்கிற மக்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வேலையை செய்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்காக வேலை செய்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யாரெல்லாம் நிந்தைகள் அவமானங்களை சகித்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்து கொள்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த மிஷனரிகளோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சகித்து கொண்டு வாழ்கிறார்கள். வட மாநிலத்தில், இந்தியாவில் வட மாநிலங்களில் இருக்கிற அந்த மிஷனரிகள் எல்லாம் நினச்சி பாருங்க. அப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்த அந்த மேலை நாடுகள்லேருந்து வந்த மிஷனரிகள் எல்லாரும் நினச்சி பாருங்க, எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு நிந்தனைக்குள்ளானார்கள். ஹல்லேலூயா. நெகேமியாவை இந்த சன்பல்லாத்தும் தொபியா அவங்களோட கூட்டம் எல்லாம் ரொம்ப நிந்திச்சது, ரொம்ப பரியாசம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. அதே போல இப்போ மிஷனரிகள் நிறைய பேர் நிந்திக்கப்படுகிறார்கள், பரியாசம் பண்ணப்படுகிறார்கள், ரொம்ப கேலி பண்ணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கர்த்தருக்காக எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையிலே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். அவர்கள் எதற்காக இதெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பாக வட மாநிலங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு, இந்த சவுத் இந்தியா போல நார்த் இந்தியாவும் அநேக எழுப்புதல்களை காணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார். இவரே மெய்யான தெய்வம் என்று கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இங்கே எப்படி அங்கங்கே கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, உபாச கூட்டம் நடக்குது, முழு ஜெபம் நடக்குது, அதே போல் நார்த் இந்தியாவிலையும் நிறைய நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எழுப்புதல் உண்டாக போகிறது. ஏன் அப்படின்னா மிஷனரிகள் அவமானங்களை சகித்து கொண்டிருக்கிறார்கள், நிந்தைகளை சகித்து கொண்டிருக்கிறார்கள், பரியாசங்களை சகித்து கொண்டிருக்கிறார்கள், பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்களும் இந்த நாட்களில் அது மாதிரி உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா, நிந்திக்கிறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, கிண்டல் பண்ணி பேசுகிறாங்களா, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக சகித்து கொள்ளுங்க. நிச்சயமாக அவை எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. இப்படி சகித்து கொள்கிறவர்களுக்காக, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறவர்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக யுத்தம் செய்வார். உங்களுடைய காரியங்களில் கர்த்தர் வெற்றி தருவார். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.